கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள் மாம்சத்தினாலே அழிவை அறுக்கிறார்கள். ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவர்களோ ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுக்கிறார்கள். மாம்சத்தினால் விதைக்கிறது என்றால் விரோதங்கள், பகைகள், கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள் இப்படிப்பட்டதை நாம் விதைத்தால் இதையேத்தான் நாம் அறுப்போம். ஆனால் ஆவிக்கென்று விதைப்பது என்றால் அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம் இப்படிப்பட்டவைகளை நாம் விதைத்தால் நாம் இதைத்தான் அறுப்போம். அதுதான் நித்திய ஜீவனை நாம் அறுக்கிறவர்களாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருந்து நம் கைகள் தளர்ந்து விடாமல் இருக்கும் பொழுது நாம் ஏற்ற காலத்திலே நாம் நன்மையானதை அறுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் எதை அறுத்து கொண்டிருக்கிறோம்? ஆவியின்படியா, இல்லையென்றால் நம்முடைய மாம்சத்துக்குள் இருந்து எழும்புகிறதையா? அப்படி அல்ல. நாம் நன்மையானவைகளை விதைத்து நன்மையானவைகளை அறுவடை செய்வோம். Have a nice day. God bless you.